வந்து அப்பளக்கறி. அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு அரை கப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு தேங்காய், அப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக உடைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கடுகு தேவை, பொரிய அரிசி தூள். அது எப்படி செய்கிறதுன்னு நான் சமைக்கும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான அளவு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், அதையும் லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கினா சில்லி பவுடர் கருகிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே இந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடையே இந்த பொடிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிச்சு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். மிளகாய் ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு போயிடணும். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழச்சிட்டா டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வெந்தது போட்டாக்கா அது சாப்பிடும் போது நல்லா பல்லில் அடிபட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பொரிய அரிசி தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்பப்போவும் செஞ்சுக்கலாம், இல்லை கொஞ்சமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து நிறைய, இது வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமியாரோட ரெசிபி. அவங்க நிறைய விஷயங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜு கூட அந்த பொரிய அரிசி தூள் சேர்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு அரிசி தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், எல்லாமே தனியாக கருகாமல் நல்லா வறுத்துட்டு அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பளம் போட்டாக்கா அப்படியே தண்ணி உறிஞ்சிடும். லேசாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன், அதாவது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது லெமன் ரசம். அதுவும் ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். லெமன் ரசம்னு சொல்லுவாங்க, தக்காளி ரசம்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அது இது எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்குறாரு, எங்கள் அம்மா தக்காளி ரசம்னு சொல்லுவாங்க. இப்போது இதோட அப்பளம் சேர்த்துடலாம். ரொம்ப பொடிசாக அது பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. சும்மா ஒன்று பாதியமாக உடைச்சி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எங்களுக்கு நிறைய அப்பளம் இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறைய பொரிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா அது அப்படியே இந்த கிரேவியில் ஊறி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான சைட் டிஷ் அது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நல்ல ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவருக்கு இது பொரி அரிசி தூள் தூவி மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான, எங்களுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.